எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நேரத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீர்களா? பலனோடு சுகத்தோடு இருக்கிறீர்களா? தேவன் இந்த நாளில அவருடைய வார்த்தைக்கு நேராக உங்களை நடத்தி சென்று உங்களை பலப்படுத்தி உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. நான் உன்மேல என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று கர்த்தர் சொன்னபடி நமக்கு தேவன் நல்ல ஆலோசகராக, தேவனே கூட இருந்து இடதுபுறம் வலதுபுறம் நாம் சாயாமல் அவருடைய வழிகளில் நடக்க அவருடைய வார்த்தை கூடாக தேவன் எங்களை வழி நடத்துவாராக. நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற போது நமக்கு தேவன் ஒரு பெரிய ஈவாக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நமக்கென்று பரிசுத்த ஆவியானவரை துணையாக கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு ஏற்ற துணை ஏற்படுத்தி கொடுத்தார். இன்றைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஊழிய பாதையில, நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்துக்கென்று தேவன் ஒரு துணையாளராக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தோடு கூட, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவோடு கூட, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோடு கூட நானும் நீங்களும் இந்த உலகத்திலே கர்த்தருக்கு சாட்சியாக, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாக அங்கே தேவன் எங்களுக்கென்று பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனிடத்தில் இருக்கிறவைகளை அவர் அறிந்திருக்கிறபடியினால் அவைகளை எல்லாம் நமக்கு அவர் போதித்து நமக்கு அவைகளை எல்லாம் கற்றுக் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவானவர் அன்றைக்கு அப்போஸ்தலரை பார்த்து சொன்னார், நீங்கள் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் மட்டும் எருசலேமை விட்டு போகாமல் நீங்கள் காத்திருங்கள். ஏனென்றால் இந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போதுதான் நீங்கள் பலன் அடைந்து அங்கே எனக்கு சாட்சிகளாக உலகத்தின் முடிவு மட்டும் இருப்பீர்கள் என்று இயேசு அங்கே சொன்னார். அதனாலதான் அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் எல்லாரும் மேல் வீட்டறையில பரிசுத்த ஆவியின் நிறைவுக்காக, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைக்காக, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்காக, அதை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருந்தார்கள். ஆனால் இன்றைய கிறிஸ்தவத்தில் நாம் பார்க்கிறோம், ஒரு ஆவிக்குரிய சோர்வுகளை, ஆவிக்குரிய ஒரு நிர்விசாரங்களை, ஆவிக்குரிய பின்மாற்றங்களை பார்க்கக்கூடியதாய் இருக்கிறது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை அநேகர் பெற்றுக்கொள்ளாததினாலும், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் அநேகர் ஆட்கொள்ளப்படாததையும் நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷத்துல சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னான், சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார், சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். எந்தெந்த நேரத்தில் எதை எதை சொல்ல வேண்டும், எதை எதை செய்ய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் எங்களை கிறிஸ்துவின் வழிக்குள்ளால, கிறிஸ்துவின் ஆழத்துக்குள்ளாக, கிறிஸ்துவின் மகிமைக்கு நேராக எங்களை கொண்டு நடத்துகிறவராயிருக்கிறார். நாம் எந்த வழியிலே போக வேண்டும், எப்படி போக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துவார். நான் எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நடத்துவார். இன்றைக்கு நான் என்ன வார்த்தையை உங்களோடு பேச வேண்டும், சபைக்கு என்ன வார்த்தையை பேச வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவரை உணர்த்துவார். ஆகவே நான் எங்களுடைய ஊழிய ஆரம்ப காலத்தை நான் பார்க்கிற போது ஒரு பயங்கரமான யுத்த காலம். எந்த இடத்துல எங்க எப்போது குண்டு வெடிக்கும் என்று தெரியாது, எந்த முகாம் எந்த இடத்துல எந்த நேரம் தாக்கப்படும் என்று தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு யுத்த காலத்துல பல சந்தர்ப்பத்தை நாங்கள் அறிவோம், பல மரணத்தின் பிடியிலிருந்து நாங்கள் காக்கப்பட்டதை அறிவோம். அந்த வழியினால் போகக்கூடாது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பேசி வேறு வழியினால் போய் ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது, அந்த வழியில் ஒரு பயங்கர கன்னி வெடி வெடித்து இருக்கும், அந்த இடத்துல ஒரு பயங்கரமான சிலர் மரித்து இருப்பார்கள். இப்படிப்பட்ட காலங்களில் பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்தினார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களை நடத்துகிறது யார்? உங்களுடைய சிந்தையின்படி நீங்கள் வாழ்கிறீர்களா?
உங்களுடைய எண்ணத்தின்படி நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய மனசு மாமிசம் விரும்பினதையே நீங்கள் செய்கிறீர்களா? அல்லது பரிசுத்த ஆவியானவரே இன்றைக்கும் என்னை நடத்தும் என்று காலையில் எழுந்து நீங்கள் அவரை பார்த்து சொல்லுகிறீர்களா? அவர் உங்களுக்கு ஒரு நல்ல தேவனாக, நல்ல மெய்ப்பனாக, நல்ல நண்பனாக, நல்ல தகப்பனாக, நல்ல தாயாக, நல்ல வைத்தியராக, நல்ல ஆலோசகராயிருந்து சகல விதமான சத்தியத்துக்களும் அவர் உங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார். சில வேளைகளில் ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்வுற்று இருக்கிறீர்களா? ஒரு அனல் இல்லாத ஆவிக்குரிய வாழ்க்கை, அபிஷேகம் இல்லாத ஊழியத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே என்னையும் நிரப்புங்க, உன்னதத்தின் பலன் என்னையும் நிரப்பட்டும் என்று சொல்லுங்க. பரிசுத்த ஆவியான உங்களை நிரப்புவாராக. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியான இப்பொழுது நீர் வாரும், உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும், உங்களோட மகிமை இறங்கி வரட்டும். உங்களுடைய பிள்ளைகள் யார் யார் ஆண்டவரை சோர்வுற்றவர்களாய், ஆவிக்குரிய நிலையில விழுந்த நிலையில, அதரியமான நிலையில காணப்படுகிறார்களோ, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரே அவர்களை சகல சத்தியத்துக்குள் நடத்துங்க. நடக்க வேண்டிய வழியை காட்டுங்க, போக வேண்டிய வழியை போதிங்க, செய்ய வேண்டியதை சொல்லுங்க, பேச வேண்டியதை கற்றுக்கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியான இன்றைக்கு அபிஷேகம் பண்ணுவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்பி நடத்த வேணும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியானவரே இன்றைக்கு உங்களை நடத்துவாராக. God bless you.